பெல்லாவின் இனிய விழாக்கால நல்வாழ்த்துக்கள். பெல்லா, comfort for every woman. பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை, சென்னை. சரி, உங்க கூட போட்டி போட்டு நான் வேற சாப்பிட்டேன். என்ன சினிமால தான் ஆகுமா சார் எதுவும்? உடனே தர ஒரு மேஜிக். 9 பிளேட்ஸ்னு பெரிய பெரிய பிளேட்டு, அதில் 9 பிளேட் வச்சு சாப்பிட்டேன். ஏறக்குறைய 3.5 கிலோ இருக்கும் சாப்பாடு. அந்த தயிர், ரசம், மீன் குழம்பு எல்லாம் மொத்தமாக அது 5 கிலோக்கு மேலே இருக்கும். அதில் மட்டும்தான் கடைசியில் ஒரு கொஞ்சம் திணறினேன். சாப்பிட்டீங்களா ஸ்டைலாக? திரும்புமா அவ்வளோதான். இட்லிலாம் சாப்பிடுவீங்க? இட்லி எனக்கு வயிறு நம்பர் வரைக்கும் 30 to 40. அதாவது எப்படி பெரிய இட்லி சுட்டாங்கன்னா ஒரு 25-30. கொஞ்சம் சின்னதாக மினி இட்லியில் 300 கூட சாப்பிட்ருக்கேன். சாப்பிடாம இருப்பீங்களாமே? சாப்பிடாம 4 நாள் இருந்திருக்கேன். ஆமாம், 4 நாள் இருப்பேன். நான் இப்போவும் இருப்பேன். நாளைக்கு வேணால் நான் வந்து லைவாக வச்சுக்கோம், உட்காந்து இருப்போம், தண்ணி மட்டும் குடிச்சு 4 நாள் இருந்துருக்கேன். நிறைய பேர் வந்து பிரியாணியை பார்த்தாலே ஏப்பா பிரியாணியா, அது செரிக்கவும் செரிக்காது, ஒன்றும் பண்ணாதுப்பா, ஏப்பா அது பிரியாணி சாப்பிட்டா ஏப்பா வரும், நெஞ்சு அடைக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த பிரியாணியில் அப்படி இருக்காது. ஏன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலரு அல்லது வேறு அந்த அஜினோமோட்டோ அந்த சில 4-5 ஐட்டங்கள் கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறது இல்லை. அதனால் நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகிரும். ஓகே. என்னைக்காச்சும் நம்ம வெளியில் போகும்போது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி சொந்தக்காரவங்க ஏதாச்சும் வந்து இது மாதிரி டாக்டர் அப்படின்னு ஒரு பார்த்த பார்வை இப்போ திரும்ப வந்து இப்போ சாப்பாடுறாம என்னப்பா இந்த வீடியோ பண்ணுறேன், நீ இருக்கிறது டாக்டர் அப்படின்னு ஒரு உயர்ந்த இடத்துல பார்த்தாங்க, இது மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சின்ன வயசுல நிறைய சாப்பிட தெரியும். அதனால் நீ அப்பயே சாப்பிட்டா இப்போ என்ன சாப்பிடு அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். எப்போ நீங்கள் லைஃப்பில் இன்னைக்கு நினச்சா இது வரைக்கும் உங்களுக்கு அச்சீவ் அப்படின்னா அதிகமாக சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு எந்த ஞாபகம் வருது? அதாவது இந்த வீடியோ போட்டதுலேயே அந்த 9 பிளேட்ஸ்னு ஒன்று போட்டோம். 9 பிளேட்ஸ்னு பெரிய பெரிய பிளேட்டு. அதுக்கு பின்னால் தான் இங்கே யூடியூப்லேயே வரலே பிளேட் கணக்கு வர ஆரம்பிச்சிது எங்களுக்கு பார்த்தா. அதில் 9 பிளேட் வச்சு சாப்பிட்டேன். ஏறக்குறைய 3.5 கிலோ இருக்கும் சாப்பாடு. அந்த தயிர், ரசம், மீன் குழம்பு எல்லாம் மொத்தமாக அது 5 கிலோக்கு மேலே இருக்கும். அதில் மட்டும்தான் கடைசியில் ஒரு கொஞ்சம் திணறினேன். மற்றபடி அவர் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுதான் அதிகபட்சமாக. அதுதான். அதே மாதிரி வீடியோவில் அதிகம் ஒன்று வீடியோ அந்த வீடியோ தான். என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் எப்படி சாப்பிட்றாரு பாரு பார்க்க வச்சுக்கிட்டு, ஐயோ வாய் ஊறுதே அப்படி விடுக்கிறாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு ஒரு எங்கே இதுதானே என்டர்டைன்மெண்ட் மாதிரி நல்லா தான் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்குது தானே. ஆமாம், அதனால பிரச்சனை இல்லையா. சிலர் கேட்பாங்க, சார் எப்படி சார் சாப்பிட்றீங்கன்னு. நீங்கள் வயிறு பிடிக்கிற சாப்பிட நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு காமிக்கிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? நான் சொல்கிறது தான், என்ன போல் நீங்களும் சாப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவேன். சாப்பிட்டேன், மக்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு போவோம். அப்படியே 2 இட்லி, ஒரு அரை நடந்துக்கிட்டே 1 இட்லி சாப்பிட்டு ஓடிட்டே இருக்குது. என்ன பிரயோஜனம்? அந்த முட்டை சாப்பிட்டீங்களா ஸ்டைலாக? முட்டைகளுக்காக ஒரு திரும்புமா அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த சைடு அரைச்சிட்டு இருக்கு, இந்த சைடு உள்ள போயிட்டு இருக்கு. ஓகே சார். பொதுவாக வந்து உங்களை இப்போ ஈஸியாக வெளியில் பார்த்தா கூட உங்கள் இன்டர்வியூ ஒரு தடவை பார்த்தா கூட ஈஸியாக வெளியில் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் இது மாதிரி சாப்பாடுறாமன் சார், பொரிச்சிடியன் சார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலு அதுதான் ரொம்ப ப்ளஸ்ஸு. இப்படி சின்ன வயசுல இருந்து அந்த ஹேர் எப்படிதானா? சின்ன வயசுலேருந்து இப்படி தான். சின்ன வயசுல இருந்து செல்ஃப் கட்டிங் தான் இது. சில பேர்லாம் டை அடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அவங்க போட்டுட்டும் தூட்டுருவார். எனக்கு என்ன, என்னது ஒரிஜினல் தான். நானும் வந்தோடனே பார்த்தேன், அது மாதிரி டை எதுவுமே இல்லை, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா அது இப்படி மருதாணி தேய்ச்சி குளிப்பேன் நான். மருதாணி மட்டும், மற்றபடி அந்த செயற்கையாக எதுவுமே இல்லை. அப்புறம் சார் நாங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் வருத்தப்பட்ட செய்தி அப்படின்னா, சமீபத்தில் இது மாதிரி சாப்பாடுறாமன் சார் வந்து கைதாகிட்டாரு அப்படின்னு. என்ன சார் நடந்துச்சு? பொறாமை போட்டி தான் நடந்தது, வேற நடந்தது. சாப்பாட்டில் தானே? ஆமாம், அதில் தான் பொறாமை, வேற என்ன. சாப்பாட்டில் சரி பொறாமை போட்டி இது மாதிரி. அதாவது நிறைய சேலஞ்சு, நிறைய பேர் சேனல் எடுக்கிறாங்க, அவங்களால சாப்பிட முடியல, அது ஒரு பொறாமை. அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு வந்து சரியாக ஓடல, ஏதாவது பண்ணி அதை மாறிட்ட கீழே உழுவ வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணது. அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அது மாதிரி பண்ணதுனால தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தப்பு இல்லை, அவங்க கெட்ட செய்ய நினச்சி நல்லா செஞ்சுட்டாங்க எனக்கு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஏதோ சீரியஸாக போயிட்டு இருக்கிறது மாதிரி உள்ள இருக்கிறாரு, அது மாதிரி பயங்கரமாக கட்டினாங்க. மருந்து வித்தார், இந்த மருந்து வித்தார் அப்படின்னு நிறைய. நம்மளும் வீட்டில் உட்காந்து அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த ஓடுற நியூஸை நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் உட்காந்து வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அப்புறம் மக்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க. நான் மேலேருந்து கை காட்டுன்னு, என்ன உலகம், அதான் உலகம், கம்மி விட்டுருங்க அப்படின்னு. ஏன் என்ன அப்படி உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இது மாதிரி உங்களுக்கு போட்டிக்கு போட்டி அப்படின்னா
இது மாதிரி சேனல்ஸ் நடத்தி அவங்க இது இல்லை மாதிரி சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருக்கிறாள் இவ்வளோ நிறைய நல்லா ஓடுது எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபேமஸாக பேசுகிறாங்களே எப்படியாவது ஒரு வகையில் சர்க்கிள் உழுவுங்கிற ஒரு எண்ணம் தான் வேற என்ன அது மனித இயல்பு தானே. அந்த டைமில் கொஞ்ச நாள் ஃபீல் வருத்தப்பட்டீங்களா? இல்லை ஒரு வருத்தப்பட ஆடியன்ஸ் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஒரே ஒரு நியூஸில் வந்து நம்ம திடீர்னு வந்து என்ன அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க சொன்னதுனால தான் ஆடியன்ஸ் அதிகமாக தான் ஆச்சு. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஆஹா ஒரே நாளில் உபமே ஆக்கிட்டாங்களேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சில பேர்லாம் டைட்டிலே வேற மாதிரி சாப்பாடு அப்படி ஜெயில் களி தின்னும் சாப்பாடு ராமன் களி ஒரு 16 ரோட்டு சின்ன சாப்பிட ஒரு வீடியோ எடுத்து போட்டான். களி விருப்பம் தான். ஆனால் தெரியலையா இதுல ஒரு வருத்தம் என்னன்னா எல்லாரும் பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரியே எல்லாரும் ஒரு ஒரு சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் எல்லா வீடியோவும் நம்ம அன்னைக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். சரி நடக்கிறது நடக்கட்டும், பெருசாக கண்டுக்கவும் இல்லை. நம்ம சாப்பாடுல வந்து உங்களுக்கு ஒன் டே ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி போகும்? காலையில இதாக இருக்கணும், மதியானம் தான் சாப்பிடுவேன், நைட்டு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதாச்சும் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதாவது எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து எங்கள் நிலத்தில் விளையிற பயோ எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அது நல்லாதாகவே இருக்கும், நல்லதாக சாப்பிடணும். இட்லிலாம் எத்தனை சாப்பிடுவீங்க? இட்லி எனக்கு வயிறு நம்பர் வரைக்கும் 30 to 40. அதாவது எப்படி பெரிய இட்லி சுட்டாங்கன்னா ஒரு 25-30. கொஞ்சம் சின்னதாக மினி இட்லாம் 300 கூட சாப்பிட்ருக்கேன். ஆமாம் அதெல்லாம் நம்ம அடியே இருக்கேன், எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் நான் பாட்டுங்க மாத்திரை மாதிரி. ஆமாம் அப்படியே எடுத்து போட்டுட்டு மினி இட்லி தான் சின்னதாக தான் இருக்கேன். சின்ன கும்பி வச்சுட்டே இருக்கணும். நான் 300 அப்படின்னு அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். தோசைன்னா தோசைனா ஒரு 30-35 சாப்பிட்டு அவ்வளோதான். எங்கள் தோசை அது எங்கள் தோசை கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுன்னா 3 தோசை இதுக்கு ஒரு கொசை கிலோ வரும். நல்லாயிருக்கும். என்னைக்காச்சும் இது மாதிரி தோசை ஊற்றுறப்பெல்லாம் வந்து வீட்டில் உங்களுடைய ஒய்ஃப் வந்து இது மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்களே, ஏப்பா எவ்வளோப்பா ஊற்றுறது கை வலிக்குதுப்பா அப்படின்னு? அப்படின்னா அப்படி இருந்தால் நான் எப்படி சாப்பிட முடியும்? எப்படி பரவாயில்லைங்க எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு இந்த லேவ் ஆகிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அதை சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு முதுகெலும்பு எங்கள் வீட்டில் தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க உடனே செஞ்சுட்டாங்களா இல்லையா? அதான் உடனே செஞ்சுட்டாங்க இல்லையா? 1 hour தான் உடனே செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். உடனே ஐயோ எந்த நேரம் நைட்டு வேணா 12 மணிக்கு பசிக்குதுனாலும் உடனே எழுந்து சாப்பாடு போட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க எனக்கு. நான் வந்து என்னுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடுவேன். பசிக்காத போது சாப்பிட மாட்டேன். பசிக்கும் போது சாப்பிடவே மாட்டீங்க. அது ஒரு விலங்குகள் கூட பசி தானே சாப்பிடுது, அதுக்கு இருக்கிற நமக்கு இல்லையா? நம்ம என்ன பசிச்சா சாப்பிடுவேன், இல்லை பசி சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருப்பீங்களாமே? சாப்பிடாம 4 நாள் இருந்திருக்கிறேன். 4 நாள் சாப்பிட தண்ணி மட்டும் குடிச்சு 4 நாள் இருந்திருக்கேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் 4 நாள் இருப்பேன். நான் இப்பவும் இருப்பேன். நாளைக்கு வேணா நான் வந்து லைவாக வச்சுக்கோ உட்காந்தே இருப்போம், தண்ணி மட்டும் குடிச்சு 4 நாள் இருந்து காட்டணும். இப்படி சாப்பிட்றீங்க, இவ்வளோ சாப்பிட்றீங்க, சாப்பாடு ராமன் பேர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு மறுபக்கம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆமாம், அதாவது இருப்பேன் சாப்பாடும் ஃபுல்லாகவும் சாப்பிடுவேன். ரெண்டுமே வேணும் இல்லையா? இரவும் வேணும் பகலும் வேணும், அது ரெண்டுமே இருக்கு. சார் பொதுவாக இது மாதிரி நம்ம சாப்பிட்றோம்ல, வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா பசங்க வந்து அப்பா அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தே வளர்ந்துருப்பாங்க. பசங்க இப்படி உங்களை மாதிரி தானே இல்லை? அவங்க அப்படி பசங்களில் 2 பசங்களில் சபரி குமரவேல் வந்து அடுத்த சாப்பாடுறாமன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா சாப்பிடுவோம். அப்படியா? இது பரம்பரையாக கடில் வாங்க போல. பெரியவர் ஒரு 3/4 பாகம் வருவார். நீங்கள் அடுத்து அவரை ஒரு சாப்பாடு உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் உருவாக்கல, அது இயற்கையாக வந்துட்டு இருக்கு. வழித்தோன்றல் நல்லா சாப்பிடுவார். நீங்கள் இது மாதிரி பசங்க இது மாதிரி சின்ன வயசுலேயே இது மாதிரி அப்பா பார்த்து சாப்பிட்றாரு அப்பா அப்படின்னால நம்மளும் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டவங்களா இயற்கையாக? அதாவது இல்லை, நான் வந்து ஏற்கனவே இட்லி இருக்கும், ஒரு 4 இட்லி போட்டுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே ஒரு 30 இட்லி இருந்துன்னா எடுத்து ஒன்றா போட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா 30 இட்லி சாப்பிடலாம்ப்பா நானும் சாப்பிட்றேன்னா அப்படியே வந்துடுவாங்க. நமக்கு சின்ன வயசுல இப்போ மார்க் வாங்கினா சாப்பிடலாம், நம்ம வீட்டில் பயங்கர திட்டுள்ளோம். சரி, யாராச்சும் விருந்தாடி வராங்கல்ல, விருந்தாடி வரப்போ வந்து நம்ம மக்கள் வந்து இலைய பார்த்தாலே எப்பா வயிற்று வலிக்கும் பிள்ளைக்கு விடுவாங்கல்ல, உங்க பக்கத்துலலாம் விருந்தாடியை உட்கார வச்சா என்ன ஆகும்? இப்போ நான் இப்போ சாப்பிட்டேன் அன்றைக்கி, இதை ஒருத்தரை பார்க்குறாங்க, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்களா வயிற்று வலிக்குமா? ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அப்புறம் தான் அதே தொழில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எப்பயும் போட்டே அதாவது ஒருத்தர் ஒரு நாள் இவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா அதே தான் அதுக்கு மேலே சாப்பிட்டான்னு பார்ப்பாங்க. எப்பயுமே இவ்வளோ சாப்பிட்றவங்களுக்கு வழக்கமாக நான் மட்டும் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுவாங்கல்ல. அவ்வளோதான் சார். இப்போ கால் வயிறு தான் சாப்பிட்ருக்கீங்க. நம்ம உண்மையிலே தமாசில் உண்மையிலே கால் வயிறு தான். இல்லை, நாங்கள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஆசையை காமிச்சு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனதுக்கு அப்புறம் நீங்கள் அதை சாப்பிடுங்க, இல்லைன்னா அது எங்களுக்கு பெரிய வழி சொல்லாட்டு போகுது. சரி, உங்கள் கூட போட்டி போட்டு நான் வேறு சாப்பிட்டேன், என்ன சரிமான தான் ஆகுமா சார்? எதுவும் உடனே தர ஒரு மேஜிக் சபரி காட்ட மேஜிக்கா என்ன சார் இது? டைஜஸ்டிவ் சீக்ரெட், சீரண ரகசியம். சாப்பாட்டு ராமன் நீங்களே ஓன் ப்ராடக்ட் நாங்களே தயாரிக்கிறோம் சார். என்ன சார் இது என்னென்ன கலந்துருக்கு? இஞ்சி, மகிமை என்ன? அதாவது இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, தேன், ஆப்பிள் சைடர் வினிகர், இது 5 கலந்துருக்குது. இதை எப்படி குடிக்கணும், எவ்வளோ அளவு?
இது வந்து நாட் ஃபார் மெடிசனல் யூஸ், ஒன்லி ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து உணவு, மருந்து அல்ல. அதனால் எவ்வளோ நாளும் குடிக்கலாம். 4 மூடி குடிக்கலாம், 2 மூடி குடிக்கலாம், 1 மூடி குடிக்கலாம். டெய்லி குடிக்கணும் கிடையாது. தேவைப்பட்ட குடிக்கலாம், நிறுத்தலாம். 1 மாதம் கழிச்சு குடிக்கலாம். மருந்தாக இருந்தால் கண்டினியூவாக காலைல 9 மணிக்கு போட்டோம், நைட்டு 8 மணிக்கு போட்டோம். இது அப்படி கிடையாது. நம்ம விருப்பப்பட்ட நேரம் குடிக்கலாம். அதிகமாக ஜீரணம் ஆகலையா உடனே ஒரு வாய் குடிச்சிட்டு வச்சிடலாம், உடனே ஜீரணம் ஆயிடும். நீங்கள் குடிச்சு பாருங்கள். சபரி எடுத்து ஊற்று இவருக்கு. நீங்கள் இப்போ இதுதான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுன்னு குடிப்பீங்க? இப்போ தான் குடிப்பேன் நான். உங்களுக்கு தான் வெயிட்டிங். இதுக்கு பேர் வந்ததும் நம்ம சப்ஸ்கிரைபரே கொடுத்து ஜீரண ரகசியம் என்ன, ஜீரண ரகசியம் என்னன்னாங்க. சரி, நம்ம அதனால தான் பேர் வச்சிட்டோம். சார் உங்களுடைய ஜீரணத்தின் ரகசியம் என்ன நிறைய பேர் கேட்பாங்க. ரைட், இதுதாங்கிறதுக்காக தான் இதையே ஜீரண ரகசியம், டைஜஸ்டிவ் சீக்ரெட் அப்படின்னு வச்சோம். ஓ பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர் தான் இந்த பேரும் கொடுத்தது. இந்த பேரும் அவங்க தான். அவங்க தான். ஆமாம், இவ்வளவு சாப்பிட்றாங்களே, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, செரிமானத்துக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல. நிறைய பேர் வாந்தி எடுப்பியான்னு கேட்பாங்க. கைவிட்டு. ஆனால் சில பேர் அப்படி நிறைய பேர் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம். அது நமக்கு இல்லை, நாம எடுக்கிறது இல்லை, எடுக்க முடியாது, எடுக்க தேவையில்லை. நல்ல உணவு. அதுக்கு தான் அவங்களை பிடிச்சி வச்சு கால் பண்ண நல்ல ஒன்று 4 மணி நேரம் உட்காந்துருக்கிறேன். இது மாதிரி இதை கூட சாப்பிட்டு உட்காந்துருக்கிறேன். சார் இதில் என்னென்ன கலந்துருக்கீங்க? இஞ்சி, அதாவது இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன், அவ்வளோதான். இதுக்கு நாங்கள் எது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கணுன்னா எங்கிட்ட வாங்கலாம். நீங்களே செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதாவது இஞ்சி எவ்வளோ, பூண்டு எவ்வளோ, நாங்கள் சாறு எடுத்து கொதிக்க வச்சு ஆற வச்சு தேன் கலந்து வச்சிங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிறேன். நீங்களே செய்ய சொல்லி. அதாவது இது வந்து மறைமுகமே கிடையாது. யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதுங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நார்மலாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த நெஞ்சு கரிப்பு இருக்கும். அதெல்லாம் இப்போ எதுவுமே இருக்கு. நான் பார்க்குறேன் இன்றைக்கி. அது என்ன கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். பெல்லாவின் இனிய விழாக்கால நல்வாழ்த்துக்கள். Bella, comfort for every woman. பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை, சென்னை.